ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவை வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வெந்தயக்கீரை இருந்தால் கூட அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சுடும், அதனால் கரண்டியை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா குட்டி குட்டி உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு போட்டால் போதுங்க. எல்லா உருண்டையும் அந்த மாதிரி போட்டு எல்லா மாவையும் அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை நம்ம ஒரு இட்லி தட்டில் எடுத்து வைக்கலாம். இது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு உளுந்த பருப்பு, சீரகம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கடுகு உளுந்து. இப்போ நான் இஞ்சியும் வெள்ளைப்பூடு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு தேவையான உப்புத்தூள் போட்டுக்கிறணும். நம்ம ஏற்கனவே உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம். இதில் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் 2 ஒன்றா போட்டிருக்கேன் நான். அதை போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்டு லைட்டாக கிண்டினா போதும். இப்போ கொத்தமல்லி தழை நம்ம வச்சுருக்கிற உருண்டை எடுத்து உள்ளே போட்டு கிண்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பச்சரிசி மாவில் ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த காரம் வந்து எல்லா உருண்டையிலையும் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பச்சரிசி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.